அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போர்ஷன் ட்ராக்கர்ல 22.6ங்கிற வெர்ஷன் வந்திருக்குங்க. இந்த வெர்ஷன்ல நம்ம VHSND பதிவு பண்றோம் பார்த்தீங்களா? ஸோ, அதில ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க? அதில நம்ம எப்படி என்னென்ன விஷயங்கள பதிவு பண்ண போறோம்? அப்படிங்கிற விஷயத்த எப்படி பதிவு பண்ணணுங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வெர்ஷன் வந்து 22.6 இருக்காங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதாவது உறுதிப்படுத்திக்கோங்க. உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் இங்க பாருங்க கீழ மோர்ன்னு இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வச்சிருந்தீங்கன்னா கூடுதலாகன்னு இருக்கும். ஸோ, இந்த மோருங்கிறத இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஈவென்ட்ன்னு இருக்கும். ஸோ, இந்த ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவென்ட்ட கிளிக் பண்ணுங்க. இந்த ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யோகா டே, VHSND, CBE, ட்ரெய்னிங் மாடியூல்ன்னு இருக்கும். ஸோ, இப்போ நம்ம இந்த VHSNDய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இந்த VHSNDய வந்து நம்ம இங்க கிளிக் பண்ணலாம். இங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம், இங்க பாருங்க, உங்களுக்கு பழையபடி இல்லாம, இப்போ இது புதுசா வந்து ஸ்க்ரீனே வேற மாரி இருக்கும். ஸோ, இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி கண்டக்ட் த VHSND ப்ளீஸ் சப்மிட் த டீட்டெயில்ஸ் பை டாப்பிங் த பட்டன் பிலோன்னு குடுத்துருக்காங்க. ஸோ, நம்ம ஆல்ரெடி VHSND பதிவு VHSND கூட்டத்த நடத்திட்டு, ஸோ, அதுக்கப்புறம் இந்த ஆட் VHSND டீட்டெயில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இத கிளிக் பண்ணி பதிவு பண்ண சொல்றாங்க. ஸோ, இப்போ இந்த ஆட் VHSND டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து கிளிக் பண்ணலாம். பாருங்க, கிளிக் பண்ணதுக்கப்புறம் பழசுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு VHSND டேட் மட்டும் போட்டா போதுங்கிற மாரி இருந்தது. இப்ப இதில யார் யார் கலந்துக்கிட்டா, யா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி முழு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க டேட்ட வந்து நம்ம செலக்ஷன் பண்ணிடலாம். ஸோ, இப்ப இந்த ஜனவரி மாசத்துல இப்ப நான் வந்து 22ஆம் தேதி எனக்கு நடந்தது VHSND. ஸோ, அதனால 22ஆம் தேதி நடத்துனேங்கிறதுனால 22ஆம் தேதி இங்க டேட்ட கிளிக் பண்ணிட்டேன். இங்க ஓகே குடுத்தாச்சு. ஸோ, இதில வந்து யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. அ பாருங்க, ஒர்க்கர் நம்ம கலந்துக்கிட்டோம். ஹெல்ப்பர் இருப்பாங்க. ஸோ, ஏஎன்எம் வந்திருப்பாங்க. உங்களுக்கு நர்ஸு. ஸோ, அதே மாரி ICDS சூப்பர்வைசர் வந்திருந்தா சூப்பர்வைசர் வந்திருக்காங்கன்னு போடுங்க. CDPO கலந்துக்கிட்டாங்கன்னு போடுங்க. ஆஷா இருக்கிறாங்க. ஸோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம DPOஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னாலும், DPOஸ் வந்து கலந்தாங்கன்னா அவங்களது போடுங்க. இல்ல வேற யாராவது அதர் அஃபிஷியல்ஸ் வந்து கலந்துருந்தாங்கன்னா, நம்ம இங்க அதர்ஸ் இங்க கிளிக் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பெனிஃபிஷியரி கலந்துக்கிட்டாங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்கறதே வந்து பார்த்தீங்கன்னா, இதில எத்தன பெனிஃபிஷியரி கலந்துருக்காங்க இந்த கூட்டத்தில அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ANC 2 பேர் வந்தாங்க. ஸோ, அதே மாரி PNC வந்து ஒருத்தர் வந்தாங்க. சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இருந்தாங்க. ஸோ, அதே மாரி அடலசன்ட் கேர்ள்ல நமக்கு 3 பேர் வந்தாங்க. ஸோ, சில்ட்ரனோட மதர் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்தாங்க. ஸோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சில்ட்ரனோட கார்டியன் யாரும் வரலைங்க. ஸோ, அதனால நம்ம 0 போட்டுறோம். ஓகேங்களா? 0 போட்டதுக்கப்புறம் இங்க பாருங்க, நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்தோனே என்ன கேட்குதுன்னா, ஸோ, இது நாள் வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்காது. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்து புதுசா கேட்குதுங்க. வேக்சினேஷன், சப்ளிமெண்டரி, டெஸ்டிங், செக்கப்ஸு, ஓகேங்களா? குரோத் மானிட்டரிங், கவுன்சிலிங் சர்வீஸு, அடுத்தது THR டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ, இத்தன விஷயங்கள் இதில கேட்குதுங்க. இத்தன விஷயங்களும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பதிவு பண்ணா தான் VHSND வந்து முழுமையா பதிவு பண்ணதுக்கு அர்த்தம் இருக்குங்க. ஸோ, இதில ஃபர்ஸ்ட்டு நம்ம வேக்சினேஷன் இங்க அம்புக்குறி இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்றேங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம், இதில எத்தன பேத்துக்கு நம்ம வேக்சினேஷன் அந்த VHSND நடந்தபோது போட்டோம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ, இதில நான் வந்து ஒரு ANCக்கு போட்டிருக்கேங்க வேக்சினேஷனு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 6 குழந்தைகளுக்கு நானு தடுப்பூசி போட்டிருக்கிறோம். ஸோ, அது 2யும் இங்க பதிவு பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்டரி. ஸோ, இந்த கூட்டத்தில யாருக்காவது IFA டேப்லெட்டு, விட்டமின் A டேப்லெட்டு, அல்பண்டோசல் டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட் ஏதாவது குடுத்துருந்தீங்கன்னா, எத்தன பேத்துக்கு குடுத்தீங்கங்கிறத போடுங்க. இல்ல நான் யாருக்கும் குடுக்கல அப்படின்னா, இங்க எல்லாமே 0 போட்டுருங்க. ஓகேங்களா? என்ன டேப்லெட் குடுத்துருக்கீங்களோ அத வந்து இங்க கரெக்ட்டா போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க டெஸ்டிங் அண்ட் செக்கப்ன்னு இருக்கும். ஸோ, இதில வந்து HB அம் செக்கப் பண்ணீங்களா? இல்ல பிளட் சுகர் டெஸ்ட் பண்றீங்களா? இல்ல ANC டெஸ்ட் பண்ணீங்களா? அப்படிங்கிறது பண்ணியிருந்தீங்கன்னா, VHN வந்து பண்ணியிருந்தாங்கன்னா, இங்க பதிவு போடுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க ஆஸ் யூசுவல் இங்க வந்து 0 போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரோத் மானிட்டரிங். இந்த குரோத் மானிட்டரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேத்துக்கு நம்ம ஹைட், வெயிட் எடுத்தோம் அப்படிங்கிறத பத்தி இதில டீட்டெயில் பதிவு பண்ணுங்க. ஸோ, நான் இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 ANCக்கு நான் ஹைட், வெயிட் எடுத்தேங்க. அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 12 குழந்தைக்கு இந்த VHSND கேம்ப்ல அந்த கூட்டம் நடத்தும்போது நான் 12 குழந்தைக்கு ஹைட், வெயிட் எடுத்தேங்க. அடல்சன்ட் கேர்ளுக்கு யாருக்குமே நான் ஹைட், வெயிட் எடுக்கலைங்க. ஸோ, அதனால வந்து இங்க நம்ம வந்து 0 போட்டாச்சுங்க. எத்தன குழந்தைக்கு எடுத்துருக்கனோ 12 குழந்தைக்கு எடுத்தது போட்டாச்சுங்க. அதே மாரி பிரெக்னன்ட் வுமன் 2 பேத்துக்கு எடுத்துருக்கோம்னா, அந்த 2 பேத்துக்கு இங்க 2ன்னு போட்டாச்சுங்க. ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் சர்வீஸ். ஸோ, இந்த கவுன்சிலிங் சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்வீஸ் வந்து நீங்க குடுத்துருக்கீங்க?
தடுப்பூசியை பற்றி கொடுத்துருக்கீங்களா, விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ரி பற்றி கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அதாவது உணவு பற்றி அதாவது உன்னூட்டச்சத்தை பற்றி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 3ல் நம்ம எதை கொடுத்துருக்குறோமோ அதை வந்து இங்கே நம்ம கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இங்கே நான் 3மே கொடுத்தேன், அதனால் 3மே நான் கிளிக் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நான் டிஹெச்ஆர் வந்து நான் முன்னாடியே கொடுத்துட்டேங்க. ஸோ இப்போ நான் 22ஆம் தான் நான் கூட்டம் நடத்தினால நடுவில் வந்து நான் யாருக்குமே டிஹெச்ஆர் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் 0 போடுறேன். ஸோ இந்த கூட்டம் நடக்கும்போது நீங்கள் வந்து டிஹெச்ஆர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு இங்கே டிஹெச்ஆர் கொடுத்துருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு நம்ம இங்கே டிஹெச்ஆர் கொடுத்தேங்கிறத இங்கே பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள். இவ்வளோ நாள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே காட்டாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஃபங்க்ஷனில் இருக்க 4 ஸ்டாஃப் வந்து கலந்துக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 பெனிஃபிஷரியில் கலந்துருக்காங்கன்னு போட்டிருக்கீங்க, பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி 7 பேருக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கிறோம். இதில் கவுன்சிலிங் சர்வீஸ் 3 விதமான சர்வீஸ் கொடுத்துருக்கோன்னு போட்டிருக்கோம். 14 பேர்த்துக்கு நம்ம வந்து க்ரோத் மானிட்டரிங் வந்து இந்த விஹெச்என்டி கூட்டம் நடக்கும்போது நம்ம வந்து செக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிறதுக்கு இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டு ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுங்களா. ஸோ இப்படி தாங்க பதிவு பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா பாருங்கள், விஹெச்என்டிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள், பார்ட்டிசிபேஷன் நீங்கள் போட்டிருக்கீங்களா, ஸோ அதோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களா அதோட டீட்டெயில்ஸும் வந்துடும். நம்ம சப்ளிமெண்ட்ரி கொடுத்ததை போட்டிருக்கோம்னா அதோட டீட்டெயில்ஸும் வந்துடும். நம்ம க்ரோத் மானிட்டரிங் யார் யாருக்கு எத்தனை குழந்தைக்கு எடுத்துருக்கோன்னு போட்டோம்னா அதுவும் இங்கே டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ கவுன்சிலிங் சர்வீஸோட டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூஷனோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். ஸோ கீழே கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது தவறுதலாக பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸில் கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே ஆஸ் யூஷுவல் பழையபடி வருங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்களோ அதாவது தவறுதலான டேட்டாஸ் என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஸோ தவறாக பதிவு பண்ணியிருந்தாலும் அதை திருத்துக்கிறது கீழே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த 22.6ல் விஹெச்எஸ்என்டி வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கூப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கு இந்த செக்ஷனும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.